திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்குவதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டிருக்கும் அதிரடி அறிவிப்பால் தமிழக அரசியல் களம் பரபரக்கிறது. திமுகவை போலதான் பாஜகவையும் பார்ப்பேன் என புதிய பாதையை தொடங்கி இருக்கும் அண்ணாமலை கடந்து வந்த அரசியல் பயணத்தை பார்க்கலாம். அண்ணாமலை தமிழகத்தில் குறுகிய காலத்தில் பாஜகவின் மிகவும் அறியப்பட்ட முகமாக மாறியவர். கரூர் மாவட்டம் தொட்டம்பட்டி கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் அண்ணாமலை. 2007 கோவையில் என்ஜினியரிங் படிப்பை முடித்தவர். பிறகு IIM லக்னோவில் MBA பட்டம் பெற்றார். 2011 UPSC தேர்வில் வெற்றி பெற்ற அவர் 2013 கர்நாடக மாநிலம் கார்கலா ASP ஆனார். தொடர்ந்து போதைப்பொருள் விற்பனையை தடுத்தல், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க இரவு நேரங்களில் ரோந்து, கிரிமினல் ஆக்டிவிட்டீஸை ஒடுக்குவது என்று அவர் காட்டிய வேகம் பதவி உயர்வுகளையும் கர்நாடகாவின் சிங்கம் என்ற பெயரையும் பெற்றுக் கொடுத்தது. பெங்களூரு தெற்கு மாவட்ட துணை ஆணையராக உச்சம் தொட்டவர் 2019 திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்தார். ஹானஸ்ட் ஆபீசராக பார்த்த அண்ணாமலையின் ராஜினாமா கர்நாடக மக்களுக்கு ஷாக்காகவே அமைந்தது. ஆனால் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. காக்கிச் சீருடையில் எனது காலம் முடிந்துவிட்டது என்றும் தனது ராஜினாமா திட்டமிட்ட ஒன்றே என்றும் தெளிவாகச் சொன்னார் அண்ணாமலை. 2018 இமயமலையில் கைலாஷ் மானசரோவருக்கு சென்றது தன்னுடைய வாழ்க்கையில் எதற்கு முன்னுரிமை என்பதை தெளிவாக பார்க்க உதவியதாகச் சொன்னார். கர்நாடக காவல்துறையில் ஹீரோவாக பார்க்கப்பட்ட IPS அதிகாரி மதுகர் ஷெட்டியின் மரணமும் தன்னோட சொந்த வாழ்க்கை பாதையை மறுபரிசீலனை செய்ய வைத்ததாகவும் குறிப்பிட்டார் அண்ணாமலை. மக்களுக்கு சில காரியங்களை செய்வதற்கு போலீஸ் துறையை விடவும் நல்ல வழிகள் இருப்பதாக சொன்னவர், அரசியலுக்கு வருவீர்களா என்ற கேள்விக்கு வெளிப்படையாக மறுப்பும் தெரிவிக்கவில்லை. பிறகு சொந்த கிராமத்தில் விவசாயம் செய்ய தொடங்கியவர் We the Leaders அமைப்பை தொடங்கி செயல்பட தொடங்கினார். அப்போதே அரசியலுக்கு வரும் பாதையை ஆய்வு செய்யவும் தொடங்கினார் அண்ணாமலை. அது சூப்பர் ஸ்டார் ரஜினி அரசியலுக்கு வருகிறார் என்று தமிழக அரசியல் களம் பரபரப்பாக காணப்பட்ட நேரம். அண்ணாமலையின் அரசியல் இன்னிங்ஸ் ரஜினியின் அரசியல் கட்சியில் என்ற பேச்செல்லாம் இருந்தது. ஆனால் ரஜினி அரசியல் கட்சியை தொடங்காமல் போக 2020 ஆகஸ்ட் 25 டெல்லியில் பாஜகவில் இணைந்தார் அண்ணாமலை. இணைந்த சில நாட்களில் அவருக்கு பாஜக மாநில துணைத் தலைவர் பொறுப்புமே வழங்கப்பட்டது. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜக அங்கம் வகிக்க அரவக்குறிச்சியில் போட்டியிட்டவர் தோல்வியை தழுவினார். பிறகு கட்சியில் சேர்ந்த ஓராண்டுக்குள்ளாகவே, அதாவது 2021 ஜூலை 8ஆம் தேதியே தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டார். அப்போது பாஜகவை வளர்ப்பதில் தீவிரம் காட்டியவர் அதிமுக உட்கட்சி சண்டையில் சிக்கி தவிக்க ஆக்கப்பூர்வ எதிர்க்கட்சியாக பாஜகவை முன்னிறுத்த தீவிரம் காட்டினார். ஆட்சியில் இருந்த திமுகவுக்கு எதிராக பிரச்சாரங்கள், ஆவணங்கள் வெளியீடு என அதிமுக இடத்தை நிரப்ப அதிரடி காட்டியவர் 2023 என் மண் என் மக்கள் யாத்திரையை ராமேஸ்வரத்தில் தொடங்கினார். அமித்ஷா குட்புக்கில் இடம் பிடித்தவர் கூட்டணி கட்சியான அதிமுகவையும் சகட்டு மேனிக்கு வசைபாட 2023 செப்டம்பரில் கூட்டணி உடைந்ததாக அறிவித்தது அதிமுக. அப்போது என்னுடைய கட்சியை வளர்ப்பதே என்னுடைய முதன்மையான பணி என்று தைரியமாகச் சொன்னவர் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை ஓரம் கட்ட பாஜக தலைமையில் தனி கூட்டணியை அமைத்தார். கூட்டணி தோல்வியை தழுவினாலும் கணிசமான வாக்குகளை வாங்க மீண்டும் அதிமுகவை சீண்டுவதை விடாமல் நகர்ந்தார். மறுபுறம் அவர் அமைத்த வார் ரூம் செயல்பாடு விவகாரம், எல்லோரிடமும் அதிகாரம் செலுத்தும் விவகாரம் தொடர்பாக டெல்லி தலைமைக்கு புகார்கள் சென்றதாகவும் கூறப்பட்டது. மறுபுறம் 2024 தேர்தல் தோல்விக்கு பிறகு அண்ணாமலையின் விதவிதமான போராட்டமும் கவனம் பெற்றது. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கிடைக்க கோரி சாட்டையால் அடித்து அவர் நடத்திய போராட்டம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வெற்றிவேல்! வெற்றிவேல்!
அதேபோல் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரையில் செருப்பு அணிய மாட்டேன் என்று சொல்லி பிறகு அதிலிருந்து பின்வாங்கியதும் பேசப்பட்டது. மறுபுறம் 2026 தேர்தல் நெருங்கிய வேளையில் பாஜகவில் இருந்து விலகியிருந்த அதிமுக தாவேக கூட்டணியை எதிர்நோக்கியிருந்தது. ஆனால் டெல்லி பாஜகவோ அதிமுக கூட்டணியை புதுப்பிக்க ஆர்வம் காட்டியது. அதற்கு அண்ணாமலையும் அவரது துடுக்கான பேச்சுமே இடையூறு என்று அதிமுக சொல்ல, இறுதியாக 2025 ஏப்ரல் 12ஆம் தேதி அந்த பதவியில் இருந்து அண்ணாமலை மாற்றப்பட்டு நயினார் நாகேந்திரன் கொண்டு வரப்பட்டார். 2026 சட்டப்பேரவை தேர்தலும் நெருங்கியது. தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜக 27 இடங்களை பெற்றபோதும் அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடவில்லை. தொடர்ந்து தீவிர கட்சிப் பணிகளில் இருந்து ஒதுங்கியிருந்த அண்ணாமலை தேர்தலில் பாஜக தோல்வியை அடுத்து அடுத்த கட்ட நகர்வுக்கு மூவாவதாக தகவல்கள் வெளியாகின. ஆங்காங்கே அண்ணாமலை தனிக்கட்சி என்ற பரபரப்பு போஸ்டர்கள் எல்லாம் அவரது ஆதரவாளர்களால் ஒட்டப்பட்டது. பரபரப்பான சூழலில் டெல்லி சென்று பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீனை சந்தித்த அண்ணாமலை சட்டமன்ற தேர்தல் தோல்வி மற்றும் தமிழக பாஜகவில் நிலவும் மோதல் குறித்து பரபரப்பு கடிதத்தை வழங்கினார். அப்போது கட்சியிலிருந்து விலகியிருப்பதாக அண்ணாமலை சொன்னது பாஜகவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. தொடர்ச்சியாக தனது நிலைப்பாட்டை தெரிவிப்பதாக சொன்ன அண்ணாமலை பாஜகவில் இருந்து விலகியதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். புதிய பாதை, புதிய இயக்கம், புதிய அரசியல் என்று அரசியலில் அடுத்தது தனிக்கட்சி என்ற அறிவிப்பையும் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார். அடுத்த பொதுத் தேர்தலில் போட்டி என கூறியிருக்கும் வி த லீடர்ஸ் அமைப்பில் இளைஞர்களை சேர அழைத்திருக்கிறார். அத்தோடு அரசியலில் திமுக, அதிமுக, தாவேகாவை பார்ப்பது போலத்தான் பாஜகவையும் பார்ப்பேன் என்ற அண்ணாமலையின் அறிவிப்பு தமிழக அரசியல் அரங்கை அதிரச் செய்திருக்கிறது. திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.